ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கரச்சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 485 ஆரம்பிக்கிறது. ஆனால் இப்படி பண்ணினால் தங்கள் வியாபாரமே போய்விடும், தாங்கள் தலையில் துணியை போட்டு கொண்டுபடி ஆகிவிடும், தாங்கள் உற்பத்தி செய்யும் துணியை விற்று லாபம் பண்ணாமல் தாங்களே தலையில் துணியை போட்டுக்கொள்ளும்படி ஆகிவிடும் என்று லங்காஷியர் மான்செஸ்டர் மில்காரர்களாம் கூக்கு என்று கூப்பாடு போட்டார்கள். முதலில் அதற்காக அப்பாவி இந்தியன் தான் அகப்பட்டானா, தலையில் கை வைக்க என்றுதான் தோன்றிற்று. அப்புறம் யோசித்து பார்த்ததில் வெள்ளைக்காரர்கள் வஞ்சகமாக வியாபார சாமர்த்தியங்கள் செய்து அமித லாபம் பண்ணுவதும், வியாபாரம் என்று ஆரம்பித்து தங்களுடைய வாழ்க்கை முறை ஆட்சி ஆகியவற்றை பிற தேசங்களில் விஸ்தரித்து அவற்றின் வயிற்றில் அடித்து தங்களை போஷாக்கு பண்ணிக்கொள்வதும் மகா தப்புதான். என்றாலும் அவர்கள் தேசத்தில் கருப்பு நிலக்கரியும் வெளுப்பு சாக்கு கட்டியும் விட்டால் வேறு விளைபொருள் கிடையாது. ஆனதால் அவர்கள் ஆலை தொழில் பண்ணி ஏற்றுமதி செய்து பிற தேசங்களிடமிருந்து தானே தங்களுடைய எல்லா வாழ்க்கை தேவைகளுக்குமானதை சம்பாதித்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு ஐட்டமாக வெளிதேசத்து பருத்தி அவர்கள் தருவித்து நூலாக நூற்று துணியாக பண்ணி ஏற்றுமதி செய்வதையும் அடியோடு தப்பு என்று சொல்ல முடியாது போல இருக்கே. அவர்கள் ஆசைப்படுகிற மாதிரி இதில் தாங்களே ஏகபோக்கியம் பெற்று அமித லாபம் எடுக்க வேண்டும். அந்தந்த தேசத்து நெசவாளிகள் நாசமாக போனாலும் போகட்டும், தாங்கள் தான் விருத்தியாக வேண்டும் என்பது நியாயமே இல்லை. என்றாலும் ஏதோ ஒரு அளவு, ஒரு கோட்டா அவர்களுக்கும் விட்டு கொடுத்து அவர்கள் மில்களை நடத்தவிட்டால்தானே அந்த ஜனங்களும் வாழ முடியும் போல இருக்கிறது என்று தோன்றிற்று. இங்கிலாந்து மாதிரியே தான் இன்னும் சில தேசங்களும் ஏற்றுமதி பண்ணினால்தான் அவற்றை சேர்ந்த ஜனசமூகங்களுக்கு ஜீவனோபாயம் கிடைக்கும். அதை கொண்டுதான் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பண்டங்களை இறக்குமதி செய்து கொள்ள முடியும். ஆனபடியால் இந்தியா, சைனா மாதிரி பெரிய தேசங்களில் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா பண்டங்களையும் செதேசியமாகவே பண்ணி சமாளித்து கொண்டு விடுவது, செல்ஃப் சஃபிஷியன்சி பெற்று ரொம்பவும் அவசியமான இறக்குமதியோடு நிறுத்தி கொண்டு விடுவது என்று வைத்துவிட்டால் ஏற்றுமதியை நம்பி உயிர் வாழ்கிற தேச ஜனங்கள் பாவம் என்ன பண்ணுவார்கள்? லங்காஷியர்காரன் கூக்கு என்று கத்துவதில் அடாவடி இருக்கத்தான் செய்கிறது. என்றாலும் கூட நாமும் சுதேசிய கொள்கைகள் ரொம்ப கடுமையாக இருந்தால் அதனால் ஜென்யூனாகவே சில பேர் கஷ்டத்துக்கு ஆளாங்கும்படிதானே ஆகும் போல் இருக்கிறது என்று தோன்ற ஆரம்பித்தது. அதற்கப்புறம் என்னை பொறுத்த மட்டில் மில்துடி வேண்டாம் என்று வைத்ததுதான் என்று ஆக்கி கொண்டு விட்டாலும் மற்றவர்கள் விஷயமாக எதுவும் கம்பல் பண்ண வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், நம் தேச ஜனங்களின் தொழில் கெட்டுப்போகப்படாது, நம் பணம் அநியாயமாக வெளியூருக்கு போய் அவன் கொழுக்கப்படாது, நம்மை இழைக்க பண்ணி அவன் கொழுக்கப்படாது என்பதற்காக ஒரு நல்ல ஏற்பாடு செய்தால் அதனாலும் கூட ஜெனுவினாகவே எவனாவது பாதிக்கப்படுகிறான். வெளிதேசக்காரன்தான் என்றில்லை, கதர் என்று அதையே ஆதரிப்பதென்றால் உள்ளூரிலே கைத்தறிக்காரன் மில்காரன் தன் தொழில் போச்சு என்று அழுகிறான், ஆட்சேபம் பண்ணுகிறான். கைத்தொழிலுக்கு நல்லது செய்ய போனால் ஆலை தொழிலுக்கு கெடுதல் ஏற்படுகிறது. ஆலை தொழிலுக்கு நல்லது செய்ய போய் அதில் வேலை செய்கிற 1000 பேருக்கு நல்லது ஏற்படுத்தும் போதோ 10,000 20,000 கைத்தொழில்காரர்களின் வயிற்றில் அடிக்க வேண்டிய வருகிறது. இத்தனை லெஜிஸ்லேஷன்கள் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனவே, இவை அத்தனையும் யாருக்கோ நல்லது செய்யும் உத்தேசத்தில் கொண்டு வந்தது தானே. ஆனால் எந்த லெஜிஸ்லேஷனாவது எதிர்ப்பு இல்லாமல் பாஸாகி இருக்கிறதா? வாக் அவுட், டெமான்ஸ்ட்ரேஷன், ஹர்த்தால் என்று போகிற அளவுக்கல்லவா எதற்கும் ஆப்போசிஷன் வருகிறது. என்ன அர்த்தம்? எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அதனாலும் யாருக்கோ கெடுதல் செய்கிறது என்றுதான் அர்த்தம். அத்தனை அரசியல் கட்சிகளும் நல்லது செய்யத்தான் ஏற்பட்டிருப்பதாக அர்த்தம். அரசியல் கட்சிகளை மட்டும் சொல்வானின் அத்தனை மத சம்பிரதாயங்களும் நல்லதற்காகவே தான் ஸ்தாபிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் கட்சிக்கு கட்சி, மதத்துக்கு மதம் சண்டையான சண்டை என்றால் யார் சொல்வது நல்லது, யார் சொல்வது கெட்டது? சமூக விஷயத்தில் லௌகிகமாக இதுதான் நல்லது என்று ஒரு வழியை மட்டும் வைக்க முடியாததால் தான் இத்தனை கட்சிகள் தோன்றியிருக்கின்றன. அப்படியே ஆத்மார்த்தமாகவும் இதுதான் நல்லது என்று சர்வஜன சம்மதமாக ஒன்றை காட்ட முடியாததால் தான் இத்தனை மதங்கள் தோன்றியிருக்கின்றன. எந்த கட்சியானாலும் மதமானாலும் அதனால் யாருக்கோ லோக ரீதியான வாழ்க்கையிலோ மனோரீதியான அனுபவத்திலோ கஷ்டம் ஏற்படுவதால் தான் எதிர்ப்பு, சண்டை, குஸ்தி ஏற்படுகிறது. சனாதனிக்கு நல்லது பண்ணால் சீர்திருத்தவாதி லபோ என்கிறான். சீர்திருத்தவாதிக்கு சாதகமாக பண்ணினால் சனாதனை சபிக்கிறான்.
இவன் சபிப்பது மட்டுமில்லை, ரிஷிகள் எல்லாம் சபிப்பார்கள், தெய்வ சாபமே வந்துவிடும் என்கிறான். ஒரு பாஷையை அபிவிருத்தி செய்தால் இன்னொரு பாஷை க்ஷீணிக்கிறது. பண்ணையாளுக்கு நல்லது பண்ணால் நிலச்சொந்தக்காரனுக்கு கெடுதலாகிறது. முன்னேறிய வர்க்கம் பின்னேறிய வர்க்கம் என்று பிரிவு செய்திருப்பதில் ஒன்றுக்கு நல்லது பண்ணுவதில் இன்னொன்று படும் அவஸ்தைகள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இது நல்லது என்று ஒரு கட்சி, அப்படி இல்லை என்று இன்னொரு கட்சி என்பதாக பிரிந்து நிற்பதற்கிடமில்லாமல் சர்வஜனங்களும் ஏகமனதாக இது நல்லதுதான், இந்த சத்காரியத்தினால் யாருக்கும் எந்த கெடுதலும் வராது என்று நினைத்து பண்ணுகிறவற்றில் கூட ஒரு 5-10% கெடுதி வந்து சேராமல் இருப்பதில்லை. கோவில் கட்டுவதை விட நல்ல காரியம் லோகத்தில் இல்லை. அதிலே கூட பெரிய பெரிய பாறாங்கற்களை கொண்டு வந்து இறக்குவது, அவற்றை தூக்கி நிறுத்தி கோபுரம் கட்டுவது என்கிற போது மாடுகளுக்கும் ஆள்களுக்கும் மொழி பிதுங்கி முதுகொடுகிற மாதிரி சிரமம் ஏற்படுகிறது. ரதோத்சவத்தில் தேர்காலில் அறைபட்டு எவனோ ஒருத்தன் விரைவி விடுகிறான். கோவில் கட்டுவது கூட சர்வஜன சம்மதமான நல்லது என்று இக்காலத்தில் சொல்ல முடியாது. எதற்கு கட்டணம், இருப்பதையே எடுக்கணும் என்று அதற்கும் எதிர்க்கட்சி இருக்கலாம். ஆஸ்பத்திரியும் ஸ்கூலும் வைப்பதுதான் இப்பொழுது சர்வஜன சம்மதம். வாஸ்தவமாகவே ஜனங்களின் சரீர உபாதைகளை போக்குவதும் அவர்களுக்கு கல்வி அறிவு தருவதும் உத்தமான பணிகள் தான். சாஸ்திர புராணங்களிலும் இவற்றை நிறைய சொல்லியிருக்கிறது. ஆனாலும் இவை கூட முழுக்க அன்மிக்ஸ்டாக நல்லது மட்டும்தான் செய்பவையா என்று யோசித்து பார்த்தால் இல்லை என்றே தெரியும். துஷ்டத்தனமான மனப்போக்குள்ள ஒருத்தன் நோயாளியாக இருப்பதாலேயே தான் பாட்டுக்கு முடங்கி கிடப்பான். நல்லது செய்வதாக நினைத்து அவனுக்கு வைத்தியம் பார்த்து திடசாலியாக ஆக்கப் போக அவன் கண்ணக்கோலியோ கத்தியோ தூக்கி கொண்டு போய் கைவரிசையை காட்ட ஆரம்பித்து விடுவான். எதுவுமே தெரியாமல் சாதுவாக தன் பாட்டுக்கு ஏதோ ஒரு மூட்டை தூக்கி போட்டுவிட்டு கஞ்சி காய்ச்சி கொடுத்து கொண்டவனுக்கு அறிவு பிரகாசம் உண்டாக்குவதாக நினைத்து கல்வி தரப்போக அவன் இல்லாத குயுக்தியெல்லாம் செய்ய கற்றுக்கொண்டு ஃபோர்ஜரி பத்திரம் எழுத ஆரம்பிக்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.